ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராகம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் சீனுவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்குது. அப்போ மோதிரத்தை கொடுக்குறாங்க. இது மாயா வரல, நீ போட்டு விடு அப்படிங்கும்போது மாயா வந்து சீனு வரல வந்து மோதிரத்தை போட்டுருந்தாங்க. ஆனால் சீனு வந்து மாயாவுக்கு வரல வந்து மோதிரத்தை போட்டு விடாமல் அவங்க சாருக்கு போட்டு விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம பையன் வந்து நம்மளை கைவிட்டு போகலை, அவன் இன்னமும் வந்து நம்ம பேச்சு தான் அவன் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மணி ஓடி வராங்க. என்ன சீனு நீ பண்ணி வச்சிருக்கிற, நீ மாயா வரல மோதிரத்தை போடுது போயில சாரு கேண்டா நீ மோதிரத்தை போட்ட அப்படின்னு மணி வந்து கோவத்தோட அவங்க பேசவும் இப்போ சீனு சொல்றாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டவளுக்கு தான் நான் மோதிரத்தை போட்டு விட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுற, ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா, பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா, நேற்று வரைக்கும் நான் புரியாவனா தான் இருந்தேன், ஆனா இப்போதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுது, இவளுடைய சுயரூபம் மொத்தமா எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. எப்போ இவ வந்து அம்மாவை மதிக்காம பேசினாலோ அப்பமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தகுதியை இழந்துட்டாப்பா, அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இருக்க மாட்டா, எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் இருக்க மாட்டான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சீனு பேசுறத பார்த்துட்டு மாயா வந்து அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து சீனு சொல்றாங்க, இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ தான் பொண்டாட்டி மாயா, உன்னை தவிர நான் கனவுல கூட யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து அவங்க நினைச்சு பார்த்துட்டு மாயா வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி ஓடி வராங்க. என்ன சீனு நீ இந்த மாதிரிக்கு பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்டா அப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாயாவுக்கு ஒன்றுன்னா இப்போ துடிச்சுக்கிட்டு வாரீங்களே, எங்கள் அம்மா வந்து இவ எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினா, அப்போ நீங்கள் இப்படிலாம் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொன்னதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. சீனு நீ அந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்ன பத்மா இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா, நீ தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து சீனுட்டு சொன்னி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பையன்கிட்ட வந்து நான் அந்த மாதிரிக்கெலாம் என்ன போட்டு கொடுத்துன்னு சொல்லி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்களா என்ன, ஏற்கனவே வந்து மாயா என்ன அவமானப்படுத்தினது போறாதுன்னு இப்போ நீங்களும் சேர்ந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பத்மா கேட்கும் போது அப்போ சீனு சொல்றாங்க, அங்கே பாருங்க இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சாருக்கு வந்து நான் மோதிரத்தை போட்டு விட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சீனு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, மாயாவை தான் கல்யாணம் பண்ணுவிக்கன்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு போனே இல்லை, அதெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கும்போது ஆமாம் இவளுடைய சுயரூபம் தெரியாமல் நான் செய்த தப்பு அது, இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சொல்ல போனால் சாரு தான் எனக்கு ஏற்ற மனைவி, எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மருமகளும் சாரு தான் அப்படிங்கிறாங்க. இப்படி நான் சொல்லும்போது சாரு வந்து அவங்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சீனு நம்மளுக்காக இந்த அளவுக்கு அவன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் என்ன பேசினாலும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவன் வந்து இப்போ இல்லை, அதனால் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க, அவன் தான் சொல்லிட்டாம்ல என்னை மறந்துட்டேன், அவன் எனக்கு வந்து என்னுடைய சுயரூபம் தெரிஞ்சுன்னு சொல்லலாம்ல, என்னை பற்றி அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, என்ன இருந்தாலும் சரி அவனுக்கு ஏற்றவ சாருன்னு தான் சொல்லிட்டாம்ல, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க, இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன மாயான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ கிஷோர் வந்து ரகுராம்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அதுதான் பெரிய மனுஷன் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாம்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது, அவன் தான் ஒரு முடிவெடுத்து எல்லாமே பேசிட்டாம்ல, இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு ரகுராம் வந்து அவங்க பாட்டுக்கு சோகத்தோட போயிருந்தாங்க. ஜானகியும் கிஷோரும் வந்து அவங்க பத்மாட்ட பேசுறதுக்காக வரும்போது மாயா வந்து தடுக்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேச வேண்டாம், அவங்க ஒரு முடிவெடுத்து எல்லாமே செய்துட்டாங்க, இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே கிடையாது, இந்த பேச்சை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் கிஷோருக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டோருமே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மாயா அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. ரூமுக்குள்ளே போய் அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனுட்ட வந்து ஜானகி சொல்கிறாங்க, சீனு நீ என்ன செய்தாலும் சரிதான், நீ பண்ணது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, மாயாவுக்கு செய்து நீ துரோகமாக்கு அப்படிங்கும் போது சீனு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து சாரு வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே மகாலிங்கம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாரு சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல, சீனு உனக்கு மோதிரம் போட்டு விட்டான்னு கேட்கும்போது ஆமாப்பா அப்படிங்கிறாங்க.